பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு விசேஷமான ஒரு ஆசீர்வாதமான தேவ வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிற, இதுவரை நடக்காத, இதுவரை பெற்றிராத, இதுவரை நீங்க கண்டிராத ஒரு அற்புதத்தை உங்க சரீரத்துல, உங்க குடும்பத்துல, உங்க வேலையில, உங்க ஊழியத்துல கர்த்தர் செய்ய போறார். ஏசாயா 65:18 வசனத்தின்படி, நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகும், அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாம் சிருஷ்டிக்கிறேன். இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிற தேவன். இது நாள் வரை உங்கள் சரீரத்தில் அந்த அற்புதம் இல்லை, வேலை இடத்துல அந்த உயர்வு இல்லை, உங்க ஊழியத்தில் பெரிய மாற்றம் இல்லை. இன்றைக்கு உங்கள் தேவைகளை சந்திக்கும்படியா நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூறுங்கள். எந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு எட்டாத கனியா இருக்குதோ, எது உங்களுக்கு கிடைக்காதுன்னு நினைச்சீங்களோ, இது எனக்கு எப்ப கிடைக்குன்னு காத்திருந்தீங்களோ, என் ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களை நோக்கி வருகிற பொழுது, இந்த வார்த்தையை நீங்க கேட்கிற பொழுது, இந்த சத்தத்தை நீங்க எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் பரலோகம் உங்களுக்காக சிருஷ்டிக்கிறது. எந்த இடத்துல, எந்த தேசத்துல உங்களுக்கு ஒரு அப்ரூவல் வேணும், ஒரு விசா வேணும்னு கேட்டீங்களோ, எந்த தேசத்துல உங்களுக்கு என்று காரியங்கள் ஆயத்தப்படணும்னு கேட்டீங்களோ, இன்றைக்கு இந்த நாளில் தேவன் சிருஷ்டிக்கிறார். அவர் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் மகிழ்ந்த களி கூற போறீங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். இந்த வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்கிற பொழுது என்னோடு இணைந்து நீங்க ஜெபிக்கிற பொழுது சொல்லணும், ஆண்டவரே, என் சரீரத்தில் இந்த அற்புதம் இல்லை, எனக்கு இந்த அற்புதம் நடக்கணும். நீங்க சிருஷ்டிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நான் எதிர்பார்க்கிற அந்த உயர்வு, எதிர்பார்க்கிற நன்மை, எதிர்பார்க்கிற மாற்றம், என் குழந்தையில எதிர்பார்க்கிற மாற்றம், என் குடும்பத்தில் இந்த இடத்துல பற்றாக்குறை மாறும் நினைக்கிற மாற்றம், எந்த இடத்துல நீங்க மாற்றத்தை எதிர்பார்த்தாலும் அதை கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏசாயா 65:18 இருக்கிற இந்த ஆசீர்வாதத்தின் வல்லமை, இந்த அற்புதத்தின் வல்லமை, சிருஷ்டிக்கிற வல்லமை உங்களை சந்திக்கிற ஒரு அற்புதமான நேரம் இது. நான் ஜெபிக்க போறேன், என்னோடு கூட சேர்ந்து நீங்க ஜெபிங்க. ஏசப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில, எந்த இடத்துல, ஆண்டவரே, உலகத்தின் எந்த பகுதியில் இவர்கள் இந்த வசனத்தை வைத்து என்னோடு கூட ஜெபித்துக் கொண்டிருந்தாலும், ஏசாயா 65:18 படி, ஆண்டவரே, நீங்க சிருஷ்டிக்கிறதுனாலே, நீங்க சிருஷ்டிக்கிறதுனாலே நாங்கள் மகிழ்ந்து களி கூறும்படின்னு சொன்னீங்களே, இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, இவங்க சரீரத்தில் இல்லாத அற்புதம், இவர்கள் சரீரத்தில் எதிர்பார்க்கிற ஒரு நன்மை, ஆண்டவர் அவங்க சரீரத்தில் எதிர்பார்க்கிற சுகத்தை என் ஆண்டவர் சிருஷ்டிக்கும்படியா ஜெபிக்கிற குழந்தைகள் உருவாக்கப்படுகிற, சிருஷ்டிக்கப்படுகிற அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, இவர்களுடைய ஆண்டவரே, இவர்கள் வனாந்தரமா இருக்கிறது, அந்த இடத்துல ஒரு வழி சிருஷ்டிக்கப்படுவதாக. ஒரு வேலையே இல்லைன்னு இருக்கிறாங்க, யாரெல்லாம் வேலைக்கு ஜெபிக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தினால இவர்களுக்கு என்று வேலை உருவாக்கப்படுவதாக, வேலை உருவாக்கப்படுவதாக. இவர்களை தேடி இன்றைய கால் வருவதாக. ஆண்டவரே, வெளிநாட்டு தேசத்துல எந்த இடத்துல போகணும்னு கர்த்தர்களுக்கு முன்குறித்து வைத்திருக்கிறோம், அந்த தேசத்துல வழி வாசல் இவர்களுக்காய் திறப்பதாக. தூர தேசத்திலிருந்து நல்ல செய்தி வருவதாக. நீங்க சிருஷ்டிக்கிறதுனால, பாதைகளை சிருஷ்டிக்கிறதுனால, வாய்ப்புகளை சிருஷ்டிக்கிறதுனால, கர்த்தாவே, இவர்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஏசாயா 65:18 சொல்லப்படி, நான் சிருஷ்டிக்கிறதுனாலே என்று சொன்ன எங்கள் சிருஷ்டிகர்த்தர் இது நாள் வரை இந்த ஜெபத்துக்கு முன்பாக இவங்க சரீரத்துல, இவங்க குடும்பத்துல, இவங்க வேலையிடத்துல, ஊழியத்துல இல்லாத அற்புதம், இல்லாத அதிசயம், இல்லாத ஆசீர்வாதம் இன்றைக்கு உருவாவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசாயா 65:18 ஆசீர்வாதத்தை இதை கேட்கிற, இதை பார்க்கிற ஒவ்வொருடைய சிரசின் மேல முத்தரிக்கிற ஆண்டவரே, கிருபையின் கரம் இவர்களை ஆசீர்வதிப்பதாக, பலப்படுத்துவதாக. நீங்க சிருஷ்டிக்கிறதுனால இந்த அற்புதம் உங்களுக்கு நடந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள்ல இருந்து இந்த டைமை நீங்க மார்க் பண்ணி, இந்த நாட்கள்ல, இந்த நேரத்தில் நீங்க சொன்னபடி ஆண்டவரே, ஏசாயா 65:18 படி என் சரீரத்துல, என் குடும்பத்துல, என் வேலையில, என் ஊழியத்துல நீங்க சிருஷ்டிக்கிறீங்கன்னு சொல்ல சொல்ல இந்த வசனத்துக்கு அற்புத சாட்சிகளாய் உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். பெரிய உன்னத சாட்சியா நீங்க வருவீங்க, நான் நிச்சயம் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். God bless you. God bless you.